Welcome back to Dr. Nitya's Kitchen. இப்போ இந்த குளிர் காலத்துல யூசுவலா வந்து கிரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி நிறைய கிடைக்கும். ஸோ நம்மளுக்கெல்லாம் பச்சை பட்டாணி வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த கிரீன் பீஸ் வச்சு சூப்பர் டேஸ்டான இந்த பெங்காலி ஸ்டைல் கச்சோரி, அதாவது வந்து ஒரு கிரீன் பீஸ் ஸ்டஃப் பண்ண பூரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை. தயிர்ல வந்து கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சுகர் போட்டு நல்லா வந்து அடிச்சு தொட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த கிரீன் பீஸ் கச்சோரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இது அவ்வளோத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதோட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் அரைக்க போகிறோம். 1.5 கப் நல்லா உரிச்ச பச்சை பட்டாணி, இது வந்து நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ இந்த பட்டாணியும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். இதை ஒரு கடாய்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த மசாலாவை நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் ரவை, உப்பு, அதோடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம், இதை வந்து போட்டு நம்ம வந்து பூரி மாவுக்கு மாவு பிணையிற மாதிரி நம்ம பிணைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். பிணைஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை நல்லா தடவி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த ரவை ஊறி அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்குள்ளே நம்மளுடைய அந்த பட்டாணி பேஸ்ட்டும் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ அதை லைட்டாக ஆற வைக்க ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஊறின மாவுலேருந்து பூரி மாவு சைஸ்க்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம், அப்படின்னா ரொம்ப திக்காயிரும். இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டையும் அதே சைஸு உருண்டைகளாக உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய அந்த பூரி மாவை வந்து லைட்டாக வந்து நீங்கள் பரத்திட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை பட்டாணி உருண்டையை வச்சு எல்லா சைடும் நல்லா கவர் பண்ணியிருக்கிற மாதிரி கவர் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். இது உங்களுக்கு பூரியாக வேண்டான்னா நீங்கள் சப்பாத்தியாக கூட போடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். முக்கியமான விஷயம், நல்லா மாவு தொட்டு இதை வந்து மெதுவாக நீங்கள் வந்து திரட்டணும். லைக் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நீங்கள் வந்து உருட்டினீங்கன்னா உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ மெதுவாக வந்து இந்த மாதிரி திரட்டுங்க. ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணி, ஆயில் வந்து நல்லா சூடான உடனே, நல்ல பூரி பதத்தில் சூடான பிறகு நீங்கள் இந்த நம்ம உருட்டி வச்ச கச்சோரியை ஒவ்வொன்றா போட்டு லைட்டாக அதை வந்து அழுத்தி கொடுங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் உப்பி வரும். மேலே நீங்கள் சூடு எண்ணெய் எடுத்து போடலாம், இல்லை லைட்டாக வந்து அதை எண்ணெய்க்குள்ளே அமுத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது பொங்கி வரும். பாருங்கள், அப்படியே பொங்கி பூரி மாதிரி வருது.
பொங்கி ஒரு சைடு பொங்குன உடனே திருப்பி போடுங்க. அப்போ தான் அடுத்த சைடும் நல்லா குக் ஆகும். ஸோ இதே மாதிரி எல்லா இந்த க்ரீன் பீஸ் கச்சோரியும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தயிரோட சர்வ் பண்ணுங்க. பாருங்க, பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக அந்த பட்டாணி மசாலா இருக்கும். ஸோ யார் வேணாலும் குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த க்ரீன் பீஸ் கச்சோரி அட்டகாசமாக பண்ணிட்டோம். இதே ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் க்ரீன் பீஸ் சப்பாத்தி மாதிரி கூட போடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வரேன். பாய்.